இந்த ஃபோன் லான்ச் ஆகி ஒரு 1.5 வருஷம் இருக்குமா. ஷாமி 14 சிவியையும் ஒன் ப்ளஸ் நார்டு 5யும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பேர் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3, ஒன் ப்ளஸ் நார்டு 5லையும் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 இருக்குது. இதில் மேஜர் நெகட்டிவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேட்டரி தான். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 தடவை சார்ஜ் போடணும். அதெல்லாம் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீடாக ஏறிடும். ஆனால் ஒன் ப்ளஸ் நார்டு 5ல எது ப்ளஸ்னா 6800 mAh பேட்டரி ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது. டிஸ்பிளே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்டு 5 கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்கும், ஸ்லிம்மாகவும் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது காம்பேக்டில் வராது, ஏன்னா 6.83 இன்ச்சில் வரும். இன்னொன்று கேமராவில் இல்லை ஃப்ரண்ட்டில் டூயல் கேமரா இருக்கும், ஃப்ரண்ட்லேயே ஒயிட் ஆங்கிள் சப்போர்ட் இருக்குது. 4K 30 fps எடுக்க முடியும். ஆனால் ஒன் ப்ளஸ் நார்டு 5ல 4K 60 fpsல எடுக்க முடியும். ஓவராலாக வச்சு பார்க்கும்போது காம்பேக்ட், ஸ்லிம்மு, செல்ஃபியில் ஒயிட் ஆங்கிள் வேணும்னா இது போங்க. இல்லை எனக்கு லேட்டஸ்ட்டாக வேணும், ஒன் ப்ளஸில் தான் வேணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் நார்டு 5 போங்க. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரைஸிங் ஒன் ப்ளஸ் நார்டு 5 ரேட்டு 33,000 32,000 ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதோட ப்ரைஸிங் வந்து 35. பட் இப்போ ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 30, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 25 கூட கிடைக்குது. ஸோ அதனால் பஞ்சாயத்து கிடையாது. பேட்ரி கொஞ்சம் காம்பேக்ட்னஸாக வேணும் அப்படின்னா இது போங்க. பேட்டரியும் பெருசாக வேணும், டிஸ்பிளேவும் பெருசாக வேணும், செல்ஃபி கேமரான்னு முக்கியம் இல்லை அப்படின்னா ஒன் ப்ளஸ் நார்டு 5 போயிருங்க.